அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 21. நம்ம ரன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் வார்ம் பண்ணிட்டு தான் ரன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் வார்ம் பண்ணிட்டு ரன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது சோசியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறதுனால விமர்சனம் வருதா, இல்லை நம்மளை விமர்சனம் பண்ணுறதுனால சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறோமாங்கிறதான் இன்றைக்கி கேள்வியாக இருக்குது. அதாவது நிறையா பேர் கேட்குறீங்க, விமர்சனத்தை எப்படி நான் கடந்து வந்தீங்கன்னு. விமர்சனம் நம்ம மேலே வைக்கிறாங்கன்னா நம்ம வளர்ந்துட்டுக்கோன்னு அர்த்தம். நம்மளை என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலை. ஏன்னா அவனால் முடியாததான் நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவான், அவனை நம்ம விமர்சனம் வைக்க தான் செய்வான். அவன் விமர்சனம் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விமர்சனம் உங்களுக்கு காயப்படுத்தியிருந்தா அது திருப்பி அவங்களுக்கு அந்த கமாண்ட் மூலியமோ அது மூலியமோ இது பண்ணுவோம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கே தெரிஞ்சிடும், என்ன நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இவனுக்கு நம்ம ஒரு கமெண்ட் பண்ணுறோம், நம்மளை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போது ஆட்டோமேட்டிக்காக விமர்சனத்துலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு விமர்சனம் வருதா, நம்ம வளர்ந்துட்டுக்கோன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான்லாம் அப்படி தான், எதையும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். அதனால் என்னன்னா என் லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நான் நிற்கவே இல்லை. நான் அடுத்த கட்ட நகர்ந்து போயிட்டே இருக்கேன். ஏன்னா விமர்சனம் நமக்கு மேலே வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்கும்னா, நீங்கள் நம்ம மேலே வைக்கிற விமர்சனத்தை விட நம்மளுக்கு வர லைக் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுறாங்க போது பிடிக்காத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்னோட ஸ்பீச் ஆரம்பித்து முடிக்கிறேன். இப்போது நம்ம ரன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெல்லி எக்ஸசைஸ் தான். இது பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக போக நம்மளுக்கு பெல்லி ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். மினிமம் நம்ம பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு ஒரு 6 மந்த் ஆகும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த 100 டேஸ் முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எனக்கு என்னோடய பாடி எப்படி ஆகுதுன்னு. செகண்டு நம்ம ஃபுட்டு கண்ட்ரோலும் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ப்ரோட்டீன் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் முடியும். ஸோ நம்ம ரன்னிங் அண்ட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். வாக்கிங் ஆல்சோ 4 கிலோமீட்டர் வாக்கிங் தான். ஏன்னா அந்த வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 10,000 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் ஆகும். இது நம்மளோட ஃபினிஷிங் பாயிண்ட்டு. இங்கே முடிச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இட்லி கொஞ்சம் காய்கறி போட்ட சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன். என்னடா கொஞ்சம் இட்லி அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. தெரியல, இருந்த இட்லி 4 தான் இருந்துச்சு, எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். ஸோ அதனால் ஹோட்டல் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் இன்றைக்கி ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். தவறு தான், கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். நைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்பாத்தியோட இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டோம். இதுதான் இன்றைக்கி என்னோட ஒர்க் அவுட் வித் ஃபுட்டு. வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.